நாளின் முடிவு ஆராதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் 7 திருச்சபைகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். 6 திருச்சபையை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் படித்து முடித்திருக்கிறோம். கடைசியாக பிலதெல்பியா திருச்சபையை குறித்து நாம் படித்தோம். பிலதெல்பியா திருச்சபை சகோதரத்துவ அன்பு என்ற தலைப்பில் நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை படித்தோம். பிலதெல்பியாவின் காலகட்டத்தில் தான் ஆண்டவர் சாங்சுரி மெசேஜ், ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்ற காரியங்கள் எல்லாம் படித்த நாம் 7வது திருச்சபையாகிய லவோதிக்கியாவின் திருச்சபையினுடைய சத்தியத்தை படிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த லவோதிக்கியா திருச்சபை குறித்து நம்ம ஏற்கனவே வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வந்தோம். ஏன் அதை ஹோல்டு பண்ணி வச்சேன் அப்படின்னா, அந்த சத்தியத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 7 திருச்சபைகளை குறித்து படிக்கும் பொழுது அதை படித்து விடுவோம் என்ற காரணத்தினால தான் லவோதிக்கியாவில் எலியாவின் தூது என்றால் என்ன அப்படின்ற விஷயத்தை மட்டும் போட்டுட்டு நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம். இந்த நாளிலும் நம்ம இந்த லவோதிக்கியா திருச்சபையினுடைய சத்தியத்தை படிக்க போகிறோங்க. பாருங்களேன், 7 திருச்சபைகளில் அதிகமாய் தேவன் பேசின ஒரு திருச்சபை எது அப்படின்னா தியத்ரா. அதிக வசனங்களை கொண்ட திருச்சபை எது அப்படின்னா தியத்ரா திருச்சபைக்கு தான் ஆண்டவர் அதிகமாக பேசியிருப்பார். அதனை அடுத்து எந்த திருச்சபைக்கு அதிகமான ஆலோசனையை 7 திருச்சபைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 14 21 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்களேன். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. பாருங்க, இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்ற வாக்கியத்தை நம்ம வாசித்தோம். 2 வார்த்தை வருது, சத்தியமுள்ள சாட்சி. 2வது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. அப்போ இந்த லவோதிக்கியா திருச்சபை 2 காரியத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, சத்தியமுள்ள சாட்சியாய் கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு வெளிப்படுறார் அப்படின்னா அப்போ இந்த திருச்சபையில் என்ன இல்லாமல் இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? கீழே அதை தொடர்ந்து திருச்சபையை குறித்து பாராட்டு ஏதாவது இருக்குதுங்களா? லவோதிக்கியா திருச்சபைக்கு ஏதாவது பாராட்டு இருக்குதா? பாராட்டு ஏதாவது உண்டுங்களா? ஒவ்வொரு திருச்சபையில் 5 விஷயத்தை படிப்போம் இல்லைங்களா? 1 அறிமுகம், 2வது பாராட்டு, 3வது பாராட்டின தேவன் அந்த குறைகளை சுட்டி காட்டுவார். குறைகளை சுட்டி காட்டி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுப்பாரு. எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுப்பார். லவோதிக்கியா திருச்சபைக்கு ஏதாவது பாராட்டு தேவனுடைய கருத்தங்கள் இருக்குதுங்களா? இல்லை. மற்ற எல்லா திருச்சபையிலும் பாருங்க, ஆண்டவர் சமூகத்திலிருந்து பாராட்டுதலை பெறும். ஆனால் லவோதிக்கியாவுக்கு பாராட்டே கிடையாது. வேற என்ன இருக்குது? வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 15 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். அடுத்தது பாருங்க, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நீ ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அடுத்த வாக்கியம், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இது தாங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கான வாக்குத்தத்தம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியங்களை படிக்க போகிறது இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லவோதிக்கியா திருச்சபையினுடைய சூழல்களை கொஞ்சம் படிக்க போகிறோம். இதை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தான் இந்த பாடத்தையே படிக்க போகிறோம். வெள்ளிக்கிழமைகள் லவோதிக்கியாவுடைய நிலைமைகளை குறித்து கொஞ்சம் படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு திருச்சபைகளை குறித்து படிக்கும் பொழுது 3 இடங்களில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதில் பார்ப்போம்.
ஒன்று பட்டினம், இரண்டாவது லோக்கல் சர்ச், மூன்றாவது அந்த காலகட்டத்தின் திருச்சபைகள். இந்த 3 இடங்களிலும் அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை ஒவ்வொரு கணத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல தான் இந்த லவோதிக்கேயாவினுடைய திருச்சபையும் படிக்கும் பொழுது இந்த 3 இடங்களில் இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிருக்கிறது என்பதை படிக்க போகிறோம். முதலாவது பட்டினத்தை குறித்து படிக்க போகிறோம். இந்த பட்டினம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் கிமு 261 246 வரைக்கும். நமக்கு நல்லா தெரியும் கிபினா தான் 1 2 3ன்னு போவோம். கிமு என்பது ஏறு வரிசையில் இல்லை, இறங்கு வரிசையில் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் கிமு 261 246 காலகட்டங்களில் 2ஆம் அந்தியோகஸ் என்ற ஒரு நபர் என்ன செய்கிறார்னா இந்த பட்டினத்தை கட்டுறார். தாஜ்மஹால் அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? தாஜ்மஹால் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? ஷாஜகான் ஞாபகம் வருவார். வேற என்ன ஞாபகம் வரும்? மும்தாஜ் ஞாபகம் வருவாங்க. வேற என்ன ஞாபகம் வரும்? எந்த காரணத்துக்காக கட்டப்பட்டது அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு கேட்கிறேன் நான். அவருடைய மனைவியினுடைய நினைவாக அந்த தாஜ்மஹால் என்ன பண்ணாரு? கட்டினார். இந்த 2ஆம் அந்தியோகஸையும் இந்த லவோதிக்கா பட்டினத்தை ஏன் கட்டினார் அப்படின்னா தன் மனைவியாகிய பேர் என்ன அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் வாசிக்கிறோம். லவோதேசி என்பது தான் இந்த 2ஆம் அந்தியோகஸினுடைய மனைவியின் பெயர். தன் மனைவியின் பேர் உள்ள பற்றுனால இந்த லவோதிஷி என்ற பெண்ணுக்காக இந்த லவோதிக்கா பட்டினத்தை 2ஆம் அந்தியோகஸ் என்ன பண்ணாரா? இந்த பட்டினத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதுசாக கட்டின பட்டினம் இல்லைங்களா, மக்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லை. ஏற்கனவே மக்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா புதுசாக பட்டினத்தை கட்டுறாரு. இப்போ அந்த பட்டினத்தில் மக்கள் வாழணும் இல்லைங்களா, மக்கள் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் நம்ம படிக்க போகிறோம். வரலாற்றிலிருந்து எடுத்த ஒரு காரியம். பிள்ளை உற்சாகமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி, நம்ம இந்த பட்டினம் புதுசாய் கட்டப்பட்ட பட்டினம். இந்த புதுசாய் கட்டப்பட்ட பட்டினத்தில் ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் ஏற்கனவே இங்கே யாரும் வாழலை. அப்போ இந்த 2ஆம் அந்தியோகஸ் என்ன செய்கிறாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். என்ன அறிவிப்பு தெரியுங்களா? யாரெல்லாம் இந்த பட்டினத்தில் வாசம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பல சலுகைகளை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இப்ப இந்த பட்டினத்தில் வாசம் செய்ய வருகிற எல்லாருக்கும் சலுகைகள் தாராளமாக கிடைக்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த லவோதிக்கா பட்டினத்துக்கு அநேக மக்கள் புறப்பட்டு வராங்க. எந்த பட்டினத்திலிருந்து வந்தாங்க தெரியுங்களா? பாபிலோன் பட்டினத்திலிருந்து அநேகர் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த லவோதிக்கா பட்டினத்துக்குள்ள குடிபெயர்ந்தாங்களாம். அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னா இங்க சலுகைகள் கிடைக்கிறது என்று சொல்லி அநேகர் பாபிலோன் பட்டினத்தை விட்டு லவோதிக்கா பட்டினத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த பட்டினத்தை குறித்து வேற என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பட்டினத்தை மேப்ல பார்க்கும்பொழுது 2 பகுதிகளுக்கும் மையம் தான் இந்த லவோதிக்கா பட்டினமா. எந்தெந்த பகுதி அப்படின்னா ஒரு வழி எபேசுக்கு போகும், மறுவழி பெர்கமுக்கு போகும். இந்த லவோதிக்கா பட்டினத்தில் வாழ்கிற மக்கள் அவங்க நினைச்சாங்கன்னா எபேசுக்கு போகலாம், நினைச்சாங்கன்னா பெர்கமுக்கு போகலாம். 2 பகுதிகளுக்கும் நடுவாக இருக்கிற பட்டினம் எது அப்படின்னா இந்த லவோதிக்கா பட்டினம் என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதை தாண்டி இந்த பட்டினம் ஒரு செல்வ செழிப்பான பட்டினம், விவசாயத்தில் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிற பட்டினமாய் இந்த பட்டினம் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல வியாபார ஸ்தலம், விவசாய பொருட்கள் விளையுது இல்லைங்களா, அதை வாங்குவதற்கும் அந்த பொருட்களை கடந்து செல்வதற்கும் அநேக வியாபாரிகள் இங்க குவிவாங்களாம். அப்ப அது என்னவாய் சொல்லப்படுது அப்படின்னா வியாபார ஸ்தலமா இருக்கிறபடினால பணம் கொடுக்கல் வாங்கல் அதிகமாக உள்ள ஒரு பட்டினமாய் எந்த பட்டினம் மாறி இருக்கிறது அப்படின்னா இந்த லவோதிக்கா பட்டினம் மாறி இருக்கிறது என்ற விஷயத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறதுங்க. அப்ப விவசாய செழிப்புள்ள ஒரு பட்டினம், இரண்டாவது பண கொடுக்கல் வாங்கல்ல மயதோமாய் இருக்கிற ஒரு பட்டினம் என்று சொல்லி இந்த லவோதிக்கா பட்டினத்தை பேசுறோம். அடுத்தது சுய திருப்தி அடைந்த பட்டினம் என்று சொல்றாங்க. சுய திருப்தி அடைந்த பட்டினம்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை இந்த பட்டினத்தில் நிலநடுக்கம் இந்த பட்டினம் ரொம்ப அழிவை சந்திச்சிங்களாம். அன்னைக்கு உலகத்தை ஆண்டு இருந்த அந்த ரோமாபுரி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இவங்க பட்டினத்தை மீண்டும் எடுத்து கட்டுவதற்கு பண உதவி செய்ய முன் வந்தாங்களாம்.
இந்த லவோதிக்கர்கள் சொன்னாங்களாம், எங்களுக்கெல்லாம் பண உதவிலாம் தேவையில்லை, எங்களுக்கான காரியத்தை நாங்களே சந்திச்சுக்குவோம், எங்களுக்கு அடுத்தவங்களுடைய உதவி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பட்டினத்தை இவங்களே எடுத்து கட்டினாங்களாம். அதான் சுய திருப்தி. எங்களுக்கு யாருடைய உதவி வேண்டாம், எங்களுக்கு நாங்களே போதும், நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த லவோதிக்கேயன் இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இரண்டாவது பாருங்க, இந்த பட்டினம் விட்டு கொடுக்கின்ற பட்டினம். என்னக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க செல்வ செழிப்பாய் வாழ்வதற்கு, இவங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்கு எந்த விஷயத்தில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு தேவை வெற்றி, அவ்வளோதான், முதலிடத்தில் நான் இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். அந்த விட்டு கொடுக்கிற ஒரு பட்டினமாய் இந்த லவோதிக்கேயா பட்டினம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். நான் இந்த பட்டினத்தை குறித்து சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, செல்வ செழிப்பான பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொல்கிறோம். அந்த செல்வ செழிப்பை எப்படி காட்டினாங்க என்பதை தான் பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி, ஒரு நபர் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறார் அப்படின்னா எதெல்லாம் வெளிப்படுத்துவார் அந்த செல்வ செழிப்பை? அவர் சும்மா யாராவது உதாரணம் சொல்லுங்களேன். இல்லை, அதான் எதில் வெளிப்படுத்துவார்? பணம் நிறைய இருக்குது, அதை எப்படி வெளிப்படுத்துவார்னு கேட்குறேன். ஒரு நல்ல மினுக்கான ஆடையை போடுவாரா? நல்ல வாகனங்களை வாங்குவாரா? நல்ல பெரிய மாளிகையை கட்டுவாரா? இப்படி தானே தன்னுடைய அந்த செழிப்பான வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். லவோதிக்கேயர்கள் தங்களுடைய செழிப்பு எப்படி தெரியுங்களா வெளிப்படுத்துவாங்களாம்? கருப்பு நிற ஆடை, ஜிகு ஜிகு ஜிகுன்னு மினுக்குங்களாம் பார்த்தாலே. அப்படிப்பட்ட ஆடையை தான் லவோதிக்கேயர் போடுவாங்களாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்க கருப்பு உடையை அணியக்கூடிய கலாச்சாரம் அவங்க கிட்ட இருந்துச்சான். ஏன் அந்த கருப்பு உடை அப்படின்னா, ரத்தாம்பரம் சிவப்பு. எந்த பட்டினம் ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த பட்டினம்? ரத்தாம்பர சிவப்பு, தியத்திரா பட்டினம். இல்லை, அதே போல லவோதிக்கேயா பட்டினத்தினுடைய அடையாளம் எது அப்படின்னா இந்த கருப்பு ஆடை என்று சொல்லி நம்ம பார்க்குறோங்க. அதையும் தாண்டி ரோம சாம்ராஜ்யத்திலே இல்லாத ஒரு சிறப்பு லவோதிக்கேயா பட்டினத்தில் மட்டும்தான் இருந்துச்சுங்களா. அந்த சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு சுகாதார மையம் இங்கே தான் இருந்துச்சான். ரோமாபுரியில் எங்குமே கிடையாது சுகாதார மையம். அந்த சுகாதார மையம் என்பது வேற ஒன்றும் இல்லை, இயற்கையின் மூலமாக சுகப்படுத்தும் காரியத்தை இந்த லவோதிக்கேயா பட்டினத்தில் தான் வச்சுருந்தாங்களாம். எப்படி அவங்க இயற்கையின் மூலமாய் நோய் நொடிகளை சுகப்படுத்துவாங்க அப்படின்னா, ஹைட்ரோ தெரப்பின்னு இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு நீர் சிகிச்சையின் மூலமாக தீராத வியாதிகள் எல்லாம் தீர்க்கிற ஒரு மகத்துவமான வல்லமையை லவோதிக்கேயா பட்டினம் வச்சிருந்துச்சான். எப்படி அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த லவோதிக்கேயா பட்டினுடைய தண்ணீர் எப்படி இருக்கும்? வெது வெதுப்பாக இருக்குமா. நோய் நொடியில் இருக்கிறவங்க, சரீரத்தில் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த பட்டினத்துக்கு போய் இந்த நீர் சிகிச்சையினால் அநேக சுகத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த சுகாதார மையத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஹைட்ரோ தெரப்பி, நீர் சிகிச்சையினால நோய்களை சுகமாக்கும் காரியம் லவோதிக்கேயா பட்டினத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோட இந்த பட்டினத்தில் ஒரு பெரிய கோயில் இருந்துச்சுங்களாங்க. அந்த கோயிலோடு இணைந்து மருத்துவ பள்ளியும் ஒன்று இருந்துச்சான். அந்த மருத்துவ பள்ளியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த லவோதிக்கேயா பட்டினத்தில் இருக்கிற மக்களுக்கு கண்ணு பிரச்சனை தான் அடிக்கடி வருமா. ஏன் அப்படின்னா, அந்த பட்டினம் ரொம்ப தூசடைந்த ஒரு பட்டினங்களாம். அந்த தூசிகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மக்களுடைய கண்கள் அதிகமாக பாதிக்குமா. அப்போ அந்த மருத்துவ பள்ளியில் என்ன தயாரிச்சாங்க அப்படின்னா, கண்ணுக்கு கலிக்கம் போடுகிற மருந்தை அந்த பட்டினத்தில் தயாரிக்கிற ஒரு சிறப்பான ஒரு காரியம் அங்கு இருந்தது என்று சொல்லி வரலாற்றில் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஹைட்ரோ தெரப்பி நீர் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சுகாதார மையம் இருக்குது, அதே போல ஒரு மருத்துவ பள்ளி இருக்குது. அந்த மருத்துவ பள்ளியில் என்ன தயாரிக்கிறது சிறப்பு அப்படின்னா, கண்ணுக்கு தயாரிக்கப்படுகிற அந்த மருந்தை தயாரிக்கிற காரியம் அங்கே சிறப்பானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பட்டினத்தில் 1-2 வார்த்தைகளை படிக்கும்போது உங்களுக்கு எங்கேயா சிங்க் ஆகுதுங்களா? நீர் சிகிச்சைன்னு சொல்கிறாங்க, கண்ணுக்கு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எங்கேயாவது சிங்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? சரி, ஒரு வேளை வரும்போது தெரியும் பாருங்க. இந்த பட்டினத்தில் கேளிக்கைகளுக்கு அதிகமான இடம் உண்டுங்களாம். 100 தியேட்டர் இருக்குமா அந்த பட்டினத்தில். அங்கே உள்ள மக்கள் எப்படி தெரியுங்களா தியேட்டரில் படம் பார்ப்பாங்களாம்? பளிங்கு கற்கள் தான் அந்த திரையரங்கில் பதிச்சிருக்குமா. எல்லோரும் படம் பார்க்குறவங்க எல்லோரும் படுத்துக்கிட்டே தான் படம் பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுவதற்காகவே அந்த திரையரங்குகளில் அந்த பளிங்கு கற்களில் படுத்து கொண்டு தான் அந்த திரைகளை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இவ்வளோ ஆசீர்வாதமான பட்டினம். இந்த பட்டினத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கவே இல்லை. என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த பட்டினத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நீர் சிகிச்சை கொடுக்கிற அளவுக்கு நீர்வளம் உண்டு,
ஆனால் அந்த தண்ணியை கொஞ்சம் நாக்கில் வச்சோம் அப்படின்னா கசப்புலையும் கசப்பு, மோசமான கசப்பான். அப்போ இந்த லவோதிக்கேயர்கள் குடிப்பதற்கான தண்ணி அந்த பட்டினத்தில் இல்லவே இல்லை. அப்போ இந்த பட்டினத்தின் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்து பட்டினத்திலிருந்து கால்வாய்களையும் குழாய்களையும் அமைத்து அவங்க பட்டினத்துக்கு தண்ணியை கொண்டு வருவாங்களாம். இந்த பட்டினத்தை பார்க்கும்படி வர்றவங்க எல்லாம் வியப்பாங்களாம். எப்படி வியப்பாங்க அப்படின்னா, எப்படிரா இது சாத்தியம், எப்படி தண்ணியை கொண்டு வராங்க பாரு, கடலுக்குள்ள கொண்டு வராங்க, எப்படி இது கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வியக்கத்தக்கதான ஞானத்தை இந்த லவோதிக்கேயர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுதுங்க. இது பட்டினத்தில் இருந்த காரியம். இப்போ பட்டினத்தை படித்த நம்ம சபையும் குறித்து படிக்க போகிறோம். சபையை குறித்து வேதாகமத்தில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம்னா ஒரு 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அதில் முதல் வசனம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 19:10 வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாசிங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். இந்த 2 வசனமும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷன், பவுல் என்ற ஒத்த மனுஷன் ஆசியா தேசம் முழுவதும் இயேசுவினுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தாராம். அந்த ஆசியா தேசத்தில் இருக்கிற ஒரு பட்டினம் தான் எதுனா லவோதிக்கா. இப்போ டைரக்டா வசனம் லவோதிக்கான்னு பேச போது பாருங்களேன். கொலேசியர் 4வது அதிகாரம் 13வது வாக்கியத்தை பாருங்க. லவோதிக்கா என்ற பட்டினம் சபையை குறித்து பவுல் என்ன சொல்றார் பாருங்க. இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த லவோதிக்கே என்ற பட்டினத்தை பற்றி மட்டும்தான் பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினத்தில் இருந்த சபைக்கான எந்த விளக்கமும் சரித்திரத்தில் இல்லை. இன்னைக்கு அந்த லவோதிக்கே பட்டினத்தில் போய் பார்த்தா ஏதாவது சபை இருக்குதா அப்படின்னா ஒரு சபையும் இல்லை. இன்னைக்கு அந்த பட்டினம் இடிக்கப்பட்டு வெறும் தூண்கள் மாத்திரமே இருக்கிற ஒரு பட்டினமாய் அந்த லவோதிக்கே பட்டினம் இருக்குது. அந்த பட்டினத்தில் ஒரு சபை கூட இன்ற நாள் இல்லை என்பது தான் வரலாற்று காரியங்களை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குதுங்க. இதை தாண்டி சபையை குறித்து பெரிய டீட்டெயிலாம் இல்லை. இப்போ லோக்கல் அந்த பட்டினத்தை குறித்து படித்தோம், லோக்கல் சர்ச்சை குறித்து படித்தோம். இப்போ எதை படிக்க போகிறோம்னா அந்த காலகட்டத்தின் திருச்சபை குறித்து படிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு திருச்சபைகள்லையுமே பட்டினம், லோக்கல் சர்ச், அந்த காலகட்டத்தின் திருச்சபை என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தின் திருச்சபை எப்படியா இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள போகிறோம். நான் ஆரம்பத்தில் 6வது திருச்சபையை குறித்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன். என்ன விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 6வது திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை, இந்த பிலதெல்பியா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடார சத்தியத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. பிலதெல்பியாவினுடைய காலகட்டத்தில் தான் ஆசரிப்பு கூடார சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதை தாண்டி ஆசரிப்பு கூடார சத்தியம் பிலதெல்பியாவினுடைய காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. நியாய தீர்ப்பு நடக்க போகிறது என்பதை பிலதெல்பியாவினுடைய காலகட்ட மக்கள் தான் முதலாக அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா, பிலதெல்பியா காலகட்டம் சபை காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சபைக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேர் யாருக்காவது தெரியுங்களா? நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு அந்த சபை சொல்லிச்சு. எந்த சபை? செவன்த் அட்வென்டிஸ்ட் கிடையாதுங்க. செவன்த் அட்வென்டிஸ்டுக்கு முன்னாடியே தேவன் இந்த பிலதெல்பியாவின் காலகட்டத்தில் ஒரு திருச்சபையை ஏற்படுத்தினார். அந்த திருச்சபை தான் முதலாக நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற செய்தியை உலகத்துக்கு சொன்னாங்க. யாருக்காவது தெரியுங்களா? அந்த திருச்சபையினுடைய பேர் என்னங்க? சரி, அட்வென்டிஸ்ட். செவன்த் அட்வென்டிஸ்ட் இல்லை, அட்வென்டிஸ்ட் மில்லரைட் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வில்லியம் மில்லருடைய இயக்கம். இது எங்கே தொடங்குச்சுன்னா அமெரிக்காவில் தொடங்குச்சு. அமெரிக்காவில் இந்த இயக்கத்தை தேவன் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற செய்தியை உலகமெங்கும் கொண்டு போய் பறைசாற்றுவதற்கு தேவன் பிலதெல்பியாவின் காலகட்டத்தில் இந்த சபை எழுப்பினார். அப்ப கேள்வி, அந்த சபையை தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொல்றதுக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா அப்ப ஏன் செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஏற்படுத்தினார் என்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? அதான் அவங்க இருந்தாங்கல்ல, அவங்க நியாய தீர்ப்பை பத்தி பேசினாங்க, இயேசுனுடைய 2ஆம் வருகை வருதுன்னு பேசினாங்க, எல்லாவற்றையும் உலகத்துக்கு செய்தியை கொடுக்க தான் அட்வென்டிஸ்ட் சபை வந்துச்சு. ஆனா ஏன் செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை வந்துச்சு?
ஏன் மீதமான திருச்சபை மீண்டும் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அந்த கேள்விக்கான விடை ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுங்களா? பிலதெல்பியாவின் காலகட்டத்தில், அந்த சபை காலகட்டத்தில் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வெகு சமீபம் என்று போதித்தவங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த ஈவெண்ட் என்னங்க? எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஒரு சின்ன ஈவெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஒரு சம்பவத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சம்பவம்? கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அது இயேசுவினுடைய இரண்டாம் வருகை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அக்டோபர் 22, 1844 ஒரு மாபெரும் ஏமாற்றம். படிச்சிடலாங்களா? பைபிள் எங்க இருக்குது இந்த காரியம்? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். வாங்க, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஏன் வந்துச்சு? என்ன காரணம்? இன்னைக்கு குறைகுடம் கூத்தாடும்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுங்களா? அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னங்க? குறைகுடம். இன்னைக்கு நிறைய பேர் கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? இது ஒரு கல்ட்டு திருச்சபை, கள்ள உபதேசக்காரங்க. இவங்களுடைய உபதேசம் எல்லாம் கள்ள உபதேசம். அவங்களுக்கு தெரியாது. தீர்க்க தரிசனம் சொல்லுது, இந்த மீதமான திருச்சபை ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார்? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 8 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இந்த புத்தகத்தை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். அந்த திறக்கப்பட்ட சிறு புத்தகம் என்னன்னு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதுங்களா? என்னங்க அந்த திறக்கப்பட்ட சிறு புத்தகம்? இதே அதிகாரத்தை பாருங்க. திறக்கப்பட்ட சிறு புத்தகம் முன்னாடி எப்படி இருந்துச்சு? மூடப்பட்டு இருந்துச்சு. வேதாகமத்தில் மூடப்பட்ட புத்தகம், முத்திரையிடப்பட்ட புத்தகம்னு எந்த புத்தகத்தை ஆண்டவர் சொன்னார்? தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தில் சிறு புத்தகமா? அது என்ன சிறு புத்தகம்? அதுதான் தானியேல் 8:14, 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம். இப்ப வில்லியம் மில்லர் என்ன செஞ்சாரு? தானியேல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க ஆரம்பிச்சவரு இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாரு. என்ன ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா அதையும் வாசிச்சிருவோம். தானியேல் புத்தகம் 7வது அதிகாரம். தானியேல் 7வது அதிகாரம். என்ன ஈவெண்ட்ல ஒரு தப்பு பண்ணாரு? ஏன் செவன்த்-டே திருச்சபையை ஆண்டவர் கொண்டு வந்தார்? அட்வென்டிஸ்டுகளை வச்சு ஊழியத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஆண்டவர் ஏன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் மீதமான திருச்சபை கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? 7வது அதிகாரம் வசனத்தை வாசிப்போம், பாருங்களேன். வசனம் 13 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். என்ன சம்பவம் சொல்லுது? மேலே உள்ள சம்பவங்களை வாசித்து பாருங்க. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது, பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் அங்க மகா பரிசுத்தத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இப்ப அவர் ஜட்ஜி வாதாடுவதற்கு வக்கீல் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? ஜட்ஜி கிட்ட போக வேண்டியதா இருக்குது. இப்ப வேதம் சொல்லுது அவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் என்று சொல்லி வரும்போது வில்லியம் மில்லர் என்ன தாட் பண்ணிட்டார், என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, ஐயையோ வானத்தின் மேகங்களோடு வருகிற சம்பவம் அது இரண்டாம் வருகையாச்சே, அப்ப கிறிஸ்து இந்த காலங்களில் வருகிறார் என்று சொல்லி இந்த ஈவெண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு? தப்பா புரிஞ்சுக்கிட்டார். இப்ப வெளிப்படுத்தல் அந்த தவறு எப்படி வெளிப்படுத்துதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிக்கணும். தானியேல் புத்தகம்ல 2300 ராப்பகல் தான் சிறு புத்தகம். தானியேல் புத்தகத்துக்குள்ள ஒரு தரிசனம், அதுதான். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. எப்படி இருந்துச்சுங்களா வாய்க்கு? இயேசுவினுடைய இரண்டாம் வருகை தேனை போல மதுரமான ஒரு அனுபவம். இப்ப என்ன ஆச்சு? கீழே வாசிக்கிறேன்.
என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பான அனுபவம் எப்ப நடந்துச்சு? 1844 அக்டோபர் 22. ஏன் கசப்பான அனுபவம் வந்துச்சு? அவர் அந்த தரிசனத்தை என்ன பண்ணிட்டார்? தவறா புரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, அமெரிக்காவில் ஒரு 50,000 பேர் ஒன்னா கூடிட்டாங்க. வீட்டை வித்துட்டாங்க, நிலங்களை வித்துட்டாங்க, தொழில் வளங்களை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி எல்லோரும் காத்திருந்த சமயத்தில் அக்டோபர் 22 காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரல. 23 ஆகுது, வரல. எல்லாரும் மனமடிவு அடைஞ்சு ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை அடைஞ்சு இயேசு கிறிஸ்து வரவே இல்லை, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 50,000 பேர்ல 49,950 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. வெறும் ஒரு 50 பேர், ஒரு சிறு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, வேதாகமம் ஒருபோதும் தவறாது, வேத வசனம் ஒருபோதும் பொய்யறையாது, எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து பார்க்கறாங்க. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பைனியர்ல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல அந்த கசப்பான அனுபவத்தை அடைந்த நபர்களை தேற்றுவதற்காக சோலைக்கொல்லி வழியா போய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போகிற தரிசனத்தை அவர் பார்த்துட்டார். இப்ப பார்த்தவர் திரும்பி எங்க வராருன்னா, ஒரு சிறு கூட்டம் ஒரு 50 பேர் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து இப்படி ஒரு தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால என்ன உண்மை என்பதை ஆராய்ந்து பார்ப்போன்னு அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஐயையோ, கிறிஸ்து 1844 அக்டோபர் 22 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் என்ன பண்றாரு? போய்கிட்டு இருக்கிறார். அவர் பூமிக்கு வரல, அவர் பரிசுத்த ஸ்தலத்து மகா பரிசுத்தலத்துக்கு போறார் என்ற செய்தி அப்பதான் புரிய வந்துச்சு. இப்ப பாருங்க, ஏற்கனவே 50,000 பேர் கூடி இயேசுவுக்காக காத்திருந்தாங்க. அதுல 49,950 பேர் என்ன பண்ணிட்டாங்க? பிரிஞ்சு போயிட்டாங்க. வெறும் 50 பேர் காத்திருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட ஆண்டவர் என்ன சத்தியத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 11 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. அமெரிக்காவில் இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் அட்வென்ட் திருச்சபை தேவனால் வழிநடத்தப்பட்டு பெரிய அளவில் சத்தியம் போதிக்கப்பட்டாயிடுச்சுங்க. ஆனா அந்த சத்தியத்தை அவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளாமல் போனதுனால ஒரு மாபெரும் ஏமாற்றம் வந்துருச்சு. இந்த மாபெரும் ஏமாற்றத்தில் கிறிஸ்து 2ஆம் முறை வரவில்லை என்று சொல்லி அவங்க எல்லோரும் பெரிய கசப்பான அனுபவத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த கசப்பான அனுபவத்தில் போனவங்களை ஆண்டவர் மீண்டும் என்ன செய்யறாருன்னா, நீங்க வாங்க, உலகத்திற்கு செய்தி உறக்க சொல்ல வேண்டியது இருக்குது, அங்க தவறு நடந்திருக்குது, அந்த தவறை மீண்டும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீ அநேக ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ஜனக்கூட்டத்தாரையும் நோக்கி என்ன சொல்லுங்களா? இதுக்கான ஜோடி வசனம் எங்க இருக்கு தெரியுங்களா? அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கான ஜோடி வசனம் எங்க இருக்குது? வேதாகமத்தில் எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அடுத்தது என்னங்க வருது? பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. இதே வார்த்தை மத்திய 24:14 வாசித்து பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக. அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையை கொண்டு வரார். எபேசு, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு காலகட்ட திருச்சபையை கொண்டு வந்த ஆண்டவர் பிலதெல்பியாவின் திருச்சபையினுடைய 6வது திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை வெளிப்படுத்துறார். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை வெளிப்படுத்தி இயேசுவினுடைய 2ஆம் வருகை சமீபம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற சத்தியமும் வெளியாக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அதை புரிந்து கொண்ட மக்கள் தவறாய் புரிந்து கொண்டபடியினால அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த சத்தியத்தை சொல்ல முடியல. இப்ப அட்வென்ட் திருச்சபை தவறின அந்த சத்தியத்தை ஆண்டவர் எதன் மூலமாய் திரும்ப கொடுக்கிறார் அப்படின்னா, the seventh day அட்வென்ட் திருச்சபையை ஏற்படுத்துறார். பாஸ் வெட்ரிக் பால் கேட்டாங்க, நம்முடைய திருச்சபை எந்த வருடத்தில் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த வருஷம்னு?
1863 நேம் போர்டு அப்பதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சத்தியத்தை ஆராய்ந்து கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பிரசலத்துக்கு எப்போ போனாரு, எல்லா உபதேசங்களையும் ஆராய்ந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீ அநேக ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ஜனக்கூட்டத்தாரையும் நோக்கி நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை இன்னைக்கு முழங்குவதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து திருச்சபையை கொண்டு வந்தாரு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை கொண்டு வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆரம்பத்தில் குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்றது போல செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா என்னன்னே தெரியாது. தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அவங்க எழுதி போடுவாங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒரு கள்ள உபதேசம், இவங்க எல்லாம் பொய் போதனைக்காரர்கள், இவங்க எல்லாம் வஞ்சகத்தின்காரர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் ஒருத்தவர் ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, மற்ற திருச்சபை தான் நீங்க வேதத்தின் அடிப்படையில் வரலன்னு சொல்றீங்க, நீங்களும் எலன் ஒயிட்னு சொல்லி அவங்கள தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க திருச்சபை மனிதர்கள் மூலமாக தானே வந்துச்சு அப்படின்னு சொன்னார். நீங்க எலன் ஒயிட் புத்தகத்தை தெளிவாக வாசித்து பாருங்க. அவங்க எங்கேயுமே தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தினதே இல்லை. அவங்க எம்பவர் பண்றது எல்லாம் எதை எம்பவர் பண்ணுவாங்கன்னா பைபிள் தான். பைபிளை படிங்க, பைபிள் தான் நமக்கு முதல் ஆதாரம், பைபிள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க எங்க நம்மளை முந்தி தள்ளுவாங்க அப்படின்னா வேதாகமத்துக்கு தான் தள்ளுவாங்க. ஆனா இந்த சத்தியத்தை எல்லாம் புரியாத இருக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஒரு கள்ள உபதேசம் உலகத்தில் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? நான் எப்பொழுதுமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எங்களை குறித்து வேதாகமத்தில் இப்படி தெளிவா எழுதி வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய சந்தோஷம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். லவோதிக்கை திருச்சபை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் அங்க அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலிருந்து செவன்த் அட்வென்டிஸ்ட கொண்டு வந்தார் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா அது எப்ப தொடங்கினதுன்னு சொல்றதுக்கான ஒரு சபை தேவையில்லை. சொல்லுங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை எப்பங்க தொடங்கியது? எப்ப தொடங்கியது? 1844 வருஷத்தில் தொடங்கியது. 2003 ராப்பகல் தீர்க்கதரிசனத்தை வில்லியம் மில்லர் ஆராய்ந்தார். உலகிற்கு உரக்க சொன்னாங்க இயேசு 2ஆம் முறை வரப்போறாருன்னு சொன்னாரு. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொன்னாரு. ஆனா அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை எந்த வருடம் வந்தது, எப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை உரக்க சொல்வதற்காக தான் இந்த மீதமான திருச்சபை, இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு 2 பெரிய நோக்கங்கள் உண்டு. அதுல முதல் நோக்கம் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற செய்தி உலகத்துக்கு சொல்லணும். இரண்டாவது, இயேசு வெகு சீக்கிரம் பூமிக்கு வரப்போகிறார் என்ற 2ஆம் வருகையின் செய்தியை இந்த உலகிற்கு சொல்வதற்காக தான் ஆண்டவர் எந்த திருச்சபை ஏற்படுத்தினார்? இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பரம அழைப்பு பெற்றிருக்கிறோன்னு யோசித்து பார்க்குறீங்களா? இந்த சபையில் அங்கத்தினர்களாய் வந்திருக்கிறோம், ஏதோ நம்ம கடமைக்கு வந்திருக்கிறோம், ஏதோ மற்ற சபைகளை போல இதுவும் ஒரு சபை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிற விஷயத்தை பாருங்க. மீதமான திருச்சபையை தேவன் ஸ்தாபித்த நோக்கமே வில்லியம் மில்லருடைய இயக்கம் பிலதெல்பியா சபையின் காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை அது திறம்பட செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் ஆண்டவர் எந்த திருச்சபையை கொண்டு வந்திருக்கிறாரு? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். நமக்கு நேரம் நெருங்கிடுச்சு. நான் ஆரம்பத்தில் இந்த பட்டினத்தின் காரியங்களை படித்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். இந்த 2ஆம் அந்தியோகஸ் தன் மனைவியாகிய லவோதிசிக்காக இந்த லவோதிகா பட்டினத்தை கட்டினார் சொன்னல, மக்களை எங்கிருந்து அழைச்சாருன்னு சொன்னேன். ஒரு பட்டினத்தினுடைய பேரை பயன்படுத்தினேன். எந்த பட்டினம்? பாபிலோன் பட்டினத்திலிருந்து தான் எங்கே கொண்டு வந்தார்? லவோதிகா பட்டினத்துக்கு கொண்டு வந்தார். புரியுற மாதிரி கேட்குறேன், நம்மளாம் எங்கிருந்து வந்தோம்? நம்மளாம் எங்கிருந்துங்க வந்தோம்? எங்கிருந்து வந்தோம் யோசித்து பாருங்க. நாமும் பாபிலோன்லேருந்து அழைக்கப்பட்டவர்கள் தான். அன்னைக்கு லிட்ரல் பாபிலோன், இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பாபிலோன். ஏதோ ஒரு வகையில் சிலை வழிபாட்டுக்குள்ளேயும் அஞ்ஞான மார்க்கத்தின் காரியங்களுக்குள்ளேயும் முடங்கி கடந்த நம்மளை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தங்களை திருச்சபை என்று காட்டிக்கொள்கிற அநேக தவறான திருச்சபைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை உடைச்சு எங்க பண்ணாரு? இந்த திருச்சபை கொண்டு வந்தார். அங்கேயும் பாபிலோன்லேருந்து அழைக்கப்பட்டவங்க, இந்த திருச்சபையில் உள்ளவங்களும் பாபிலோன்லேருந்து அழைக்கப்பட்டவங்க. முதல் காரணம். இரண்டாவது, அந்த லவோதிக்கா பட்டினத்தில்
ஒரு சுகாதார மையம் இருந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்களா? என்ன சுகாதார மையம்? நீரினால் சுகப்படுத்துகிற ஒரு சுகாதார மையம் அங்கே உண்டு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் அவருடைய திருச்சபை எது என்பதை அடையாளம் காண்பதற்கு இன்னைக்கு லவோதிக்கா திருச்சபை நிறைய பேர் தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. நாங்க தான் லவோதிக்கர்கள், நாங்க தான் லவோதிக்கர்னு சொல்றாங்க. இப்ப இங்க தான் விஷயம் உடையுது. யார் உண்மையான லவோதிக்கா திருச்சபை என்பதை இங்க தான் புரிஞ்சுக்க முடியும். எந்த திருச்சபை சுகாதாரத்தை போதிக்கிற திருச்சபையாய் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. இயற்கையின் மூலமாய் சுகப்படுத்துகிற ஆலோசனையை கொடுக்கிற திருச்சபை இந்த உலகத்தில் எது இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. சுகாதார தன்மை அப்படின்னு வரும்போது இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை தான் குடிக்கணும், இதை குடிக்கக்கூடாது, இங்க தான் வாழணும், அங்க வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சுகாதார கட்டமைப்பை உலகிற்கு சொல்வதற்கென்று தேவன் ஒரே ஒரு திருச்சபைக்கு தான் அந்த காரியங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த திருச்சபை எதுங்க? நான் அதை தான் எப்பயுமே கேட்கறது. ஏன் நம்ம திருச்சபையில் ஆரோக்கிய செய்தி, இயற்கை செய்தி, ஏன் இது எல்லாம் என்ன காரணம்? ஏன் இதையெல்லாம் நம்முடைய திருச்சபையில் வச்சிருக்கிறோம்? மற்ற திருச்சபைகள் இல்லாத ஒரு காரியம் ஏன் இந்த திருச்சபையில்? ஆண்டவர் முடிவு காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு வழிகாட்டுறாரு. வா எது உண்மையான திருச்சபைன்னு காட்டுறேன் வான்னு சொல்றாரு. சுகாதாரத்தை போதித்து வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டுகிற திருச்சபை எதுன்னு உலகத்தில் இப்ப கண்டுபிடி. அன்னைக்கு லவோதிக்காவில் சுகாதார மையம் இருந்தது போலவே இங்கேயும் சுகாதார மையம் இருக்கும். அங்கு சுகாதாரத்தை போதித்தது போலவே இங்கேயும் சுகாதாரத்தை போதிப்பாங்க. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்க கூடாது, எங்க வாழணும், எங்க வாழக்கூடாது என்பதை தெளிவாய் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாய் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இந்த திருச்சபையில தான் அன்னைக்கு அந்த லவோதிக்கா பட்டத்தில் எப்படி ஹைட்ரோ தெரப்பியின் மூலமா நீர் சிகிச்சை மூலமாய் சுகமாக்குறாங்களோ அதே போல அந்த செய்கை இருக்கிற ஒரு திருச்சபை இந்த பூமியில் இருக்குது. அந்த திருச்சபை எது என்பதை நீங்கள் நானும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி இப்போ நீங்கள் தான் சொல்லணும் இந்த திருச்சபை யாரு அப்படின்னு சொல்லி. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற செய்தியை வெள்ளியர்மலர் இயக்கம் கொடுத்துருச்சு. ஆனால் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை எந்த வருடம் வந்தது என்பதை சொல்ற ஒரே ஒரு திருச்சபை உலகத்தில் எதுங்க? ஒரே ஒரு திருச்சபை தான் இருக்குது. எந்த வருஷம் நியாய தீர்ப்பு தொடங்கி இருக்குது என்பதை ஒரே ஒரு திருச்சபை தான் உலகத்துக்கு சொல்லுது. அந்த திருச்சபை எது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. ஆண்டவர் பாருங்க, இந்த முடிவு காலத்தில் உண்மையான திருச்சபை எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நேம் போர்டை கண்டுபிடிக்க தான் அந்த பட்டினத்தில் இத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அன்பானவர்களே, நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், இந்த முடிவு காலத்தில் எது உண்மையான திருச்சபை? லவோதிக்கா சபைன்னு தங்களை யாரோ கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் லவோதிக்கா சபைக்குன்னு சில குணநலன்கள் உண்டு. அந்த சபை தான் இரண்டாம் வருகையை பற்றி பேசும். அந்த சபை தான் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்றதை பேசும். அந்த திருச்சபை தான் இயற்கையின் மூலமாய் சுகமாக்குகிற காரியங்களை பற்றி பேசும். அந்த திருச்சபை தான் இன்னைக்கு ஆண்டவரால் இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை சுமந்திருக்கிற திருச்சபை என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. ஆரம்பத்தில் வாசித்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 இருக்கட்டும், மத்தேயு 24:14 இருக்கட்டும், இது மூன்றுமே ஒரே அர்த்தமுடைய பகுதிகள். இந்த பொறுப்பை, இந்த முத்தூதுவின் செய்தியை யார் சொல்றாங்களோ அவங்க தான் லவோதிக்கா. அதை சொல்லுகிற ஒரே ஒரு திருச்சபை இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னா அது எதுதான்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார். இப்படி யாராவது தங்களுடைய திருச்சபையை சொல்ல முடியுமா? தீர்க்க தரிசனத்தை உடைத்து நாங்க எதனால வந்திருக்கிறோம், இந்த திருச்சபை எதனால ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு யாரால பேச முடியுமா? ஒருவராலையும் பேச முடியாது. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு உலகமெங்கும் 215 நாடுகளுக்கு மேலாக இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இருக்குது. மற்ற திருச்சபைகள்லாம் பாருங்களேன், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அங்கீகரிக்கப்பட்டு 214, 205, 15 நாடுகள்ல இந்த திருச்சபை கொண்டு போன நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வெகு சமீபம் என்ற செய்தியை இந்த உலகிற்கு சொல்வதற்காக தான் பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா இந்த திருச்சபையை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த லவோதிக்கா திருச்சபை குறித்து இவ்வளோ சத்தியத்தை படிக்கிறோமே, நாம தான் அந்த லவோதிக்கியர்கள் அப்படின்னா இந்த மீதமான திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை தான் லவோதிக்கா திருச்சபை அப்படின்னா, எல்லா திருச்சபையிலையும் ஆண்டவர் குறைகளை பார்த்தாரு. இந்த திருச்சபையிலும் குறைகள் இருக்குமா? குறைகள் இருக்குதா? நிச்சயம் இருக்குது. எப்படி
அன்னைக்கு இருந்த லவோதிக்கா பட்டினத்தின் மக்கள் தங்களை பெருமையாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அதே போல பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லவோதிக்கா கிட்டே இருக்குது. அடுத்த வாரம் தொடர்ந்து அதை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல